இப்போ வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நான் வெள்ளை சுண்டலை 8 மணி நேரமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு. 2 உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவி அலசி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், தொலி எடுத்துட்டு. சுண்டலும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 2-3 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, எண்ணெய் சூடாயணும். 2 ஏலக்காய், சோம்பு, ஒரு பட்டை அதை சேர்த்துட்டு அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறலாம். இது ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும், அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கலாம் குழம்ப. பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம சிம்மில் போட்டு குழம்பு நமக்கு நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சுங்க. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அருமையான வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடயே நம்ம மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குருமா வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.